ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி ஏசாயாவின் புஸ்தகம் 33 அதிகாரம் 5 வசனம். ஏசாயாவின் புஸ்தகம் 33 அதிகாரம் 5 வசனம். இது அதிகமாய் பேசப்படாத ஒரு வார்த்தை, நீங்கள் கேட்டதாத ஒரு செய்தி. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ஸ்டெபிலிட்டி ஆஃப் காட்ஸ் டைம். நம்முடைய காலங்களை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். இன்றைக்கு காலங்கள் என்பது மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு நாள் இன்பம், அடுத்த நாள் துன்பம். ஒரு நாள் ஆரோக்கியம், அடுத்த நாள் பலவீனங்கள். இதுதான் காலங்கள் என்பது மாறி மாறி வருகிறது. எனவே தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. இன்றைக்கு காலங்களை கணிக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட இந்த நாள் எப்படி என்ற அந்த ராசி பலனை பார்க்கிற மக்கள் ஏராளம். வேதம் இருக்குமானால் அன்பு கூர்ந்து இந்த வார்த்தையை நீங்கள் படிக்க, அதை கோடிட்டுக் கொள்ள அன்பை கேட்கிறேன். அதை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் காலங்கள் உறுதியாயிருக்கும். இது இந்த நாளிலே தேவன் கொடுக்கிற வார்த்தை. உன் காலங்கள் உறுதியாயிருக்கும். இது சொல்லப்பட்ட நேரம் ஏசாயாவின் புஸ்தகம் 33 அதிகாரம். இது சொல்லப்பட்ட அந்த காலம் வித்தியாசமான ஒரு காலம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் கிறிஸ்துவுக்கு முன்பதாக 700 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு சம்பவம். இது சரித்திரம், சம்பவம், உண்மை. அதாவது அந்த நாட்களிலே தேவ ஜனங்கள் பாடுகளையும் துன்பங்களையும் கண்ணீரையும் அனுபவித்தார்கள். அசீரியர்கள் தேவ ஜனங்களை அடிமைப்படுத்தினார்கள். எருசலேம் சிறைப்பிடிக்கப்பட்டது. மக்கள் அடிமைத்தனத்திலே வாழ்ந்தார்கள். அது ஒரு இக்கட்டான ஒரு காலம், நெருக்கத்தின் காலம், துன்பத்தின் காலம். பார்வோன் காலத்தை போல ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். அசிரியர்கள் ராஜ்யங்களை ஆண்டார்கள். அது மட்டுமல்ல, ஜனங்களுக்கு எங்கே போவது, என்ன செய்வது என்ற ஒரு குழப்பம். இதுதான் காலங்கள் நம்ம கொடுக்கிற நிலைகள். பல நேரங்களிலே நம்முடைய பல சூழ்நிலை மத்தியிலே, எதிர்மறையான சம்பவம் மத்தியிலே we don't know where to go, எங்கே போவது. இது எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கிற உண்மை சம்பவங்கள். தாவீதின் வாழ்க்கையிலே அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். அவன் எங்கே போவது என்று தெரியவில்லை. அமலேக்கியரை தேடி போனான். அடுத்து ஆகீஸை தேடி போனான். கவனியுங்கள், இது வாழ்க்கை எல்லாருக்கும் வரும். யாரை தேடி போக வேண்டுமோ அவரை தேடி போவதில்லை. யாரை தேடி போகக்கூடாதோ அவரை தேடி போகிறோம். ராங் பீப்புள், ராங் பிளேஸ், ராங் பொசிஷன். இது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு உண்மை. சில நேரங்களிலே அதாவது நிலை குலைந்து போகிறோம். என்ன செய்வது? எல்லாரும் சொல்ற வார்த்தை, அந்த சூழ்நிலை எனக்கு என்ன பண்றதுனே புரியல, இது ஒண்ணுதான் எனக்கு புரிஞ்சுது, எனவே அதை செய்தேன். அதனுடைய பின்விளைவுகள் வித்தியாசமா இருக்கலாம். என சொல்ல வந்த காரியம் பல நேரங்களிலே இது எல்லாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வருகிறது. ஒரு தேவை, எங்கேயோ ஒரு மனிதத்தை சிக்கிக் கொள்கிறோம் வட்டிக்கு வாங்கி. அந்த நேரத்தில் அவர் தந்தார், பணம் வாங்கிட்டோம். இன்னைக்கு அடிமை, இன்னைக்கு வேதனை, இன்னைக்கு கண்ணீர், இன்னைக்கு பாடு, இன்னைக்கு புலம்பல். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அதுதான் அன்றைய தேவ ஜனங்களுடைய ஆசீர்வாதம். அதாவது அவளை காப்பாற்றுவதற்கு ஆட்கள் இல்லை, வெளியே கொண்டு வருவதற்கு ஆட்கள் இல்லை. இங்க நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, சில நேரங்களிலே 2 விதமான கூட்டத்தார். ஒன்று தேவ ஜனங்கள், இன்னொன்று அசிரியர்கள். பல நேரங்களிலே நாம் அவர் உதவி செய்வார், இவர் உதவி செய்வார், இவர் உதவி செய்வார். இதுதான் அன்றைய ஜனங்களுடைய நிலைமை. எனவேதான் அவர்கள் எகிப்துக்கு போனார்கள். இதே வேதத்துல பல சம்பவங்களில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் எகிப்துக்கு போனார். அதே போல நகோமி மோவாப் தேசத்திற்கு போனாள். பல நேரங்களிலே we choose a wrong place and also we choose a wrong person. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, பாடுகள் உண்மை, போராட்டங்கள் உண்மை, பிரச்சனைகள் உண்மை, எல்லாமே உண்மை. ஆனால் சரியான வருடத்துக்கு நீங்க போங்க. ஆலோசனை கூட பாருங்க, we go to the wrong people. அந்த ஆலோசனை கொடுக்கிறவர் வாழ்க்கையிலே பல மேடு பள்ளங்களை சந்தித்தவராக இருக்க வேண்டும். இன்றைக்கு பல நேரங்களிலே இதைத்தான் ரோமர்ல வாசிக்கிறோம், ஆலோசனை கர்த்தன் யார்? அவர்தான் ஆலோசனை கர்த்தர். அவருக்குத்தான் காலங்கள் தெரியும், எல்லாமே தெரியும். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே,
உங்களுடைய வாழ்க்கையில் if you want to know something, go to the Lord. தேவனிடத்துக்கு போங்க, தேவ ஊழியக்காரத்துல போங்க, அது முதிர்ந்த ஊழியக்காரத்துல போங்க. இந்த பக்குவம் இல்லாத ஊழியர்களை பார்த்திருக்கிறேன். அவங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்ல வேண்டும், தப்பித்துக் கொள்ள வேண்டும். இல்லை, இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். ஏசாயா 33:5, கர்த்தர் உயர்ந்தவர். உன் சூழ்நிலை விட, உன் இல்லாமை விட, உன் வேதனைகளை விட, உன் கண்ணீரை விட, உன் பாடுகளை விட, உன் வாழ்க்கையின் வழிகளை விட அவர் உயர்ந்தவர். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை ஏசு 33:5, அவர் உன்னதத்திலே வாசமாயிருக்கிறார். அடுத்த வார்த்தை, அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புவார். இந்த சீயோன் என்ற இடத்துல உங்கள் பெயரை நீங்கள் போட நண்பாய் கேட்கிறேன். உங்களை நியாயத்தினாலும் நீதியால் நிரப்புவார். இந்த பூமியிலே நீதி இல்லை, நியாயம் இல்லை. இதான் உண்மை. உண்மை உள்ள அற்று போகிறார்கள், நீதி இல்லை. நியாயசனத்திலே நீதி இல்லை. இந்த வசனம் சொல்லுகிறது, நியாயத்தினாலும் நீதியினாலும். நீதியை பேசுகிற ஊழியரிடத்துல நீதி இல்லை. நான் பார்த்திருக்கிறேன். சின்ன கேள்வி, உங்க வாழ்க்கை நீதியா இருக்குதா? உங்கள் சம்பாத்தியம் நியாயமான சம்பாத்தியமா? உங்கள் வருமானம் நியாயமானதா? உங்க வீட்டில் இருக்கிற பொருட்கள்லாம் நியாயமான நீதியால் உண்டானதா, அநீதியால் உண்டானதா? இன்னைக்கு ஆவிக்குரிய சபைக்கு போகிற அநேகர் வாங்கின கடனை திருப்பி தருவதில்லை. கடன்காரனை இங்க பரலம் போக முடியாது. அது வங்கியா இருக்கலாம், தனிநபரா இருக்கலாம். திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே நீதி நியாயம் இல்லை என்றால் அதுக்கு நீங்க எதை காரணம் சொல்லலாம்? அவர் எப்படி அநியாயமா சம்பாதிச்சார், அவர்கிட்ட வாங்கினேன். இன்னைக்கு பாருங்களேன், அதிகமான இது எல்லா துறைகளிலும், அரசு துறைகள், எல்லா துறைகளிலும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அரசாங்கத்துல ஏதோ ஒரு துறையில் பணியாற்றி கொண்டிருக்கலாம். அன்பாய் கேட்கிறேன், உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் நியாயத்தினாலும் நீதினாலும் உண்டான ஒன்றா இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை சிறைப்பிடிக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போகும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு சின்ன கேள்வி, நீங்கள் பயன்படுத்துகிற பொருட்கள், நீங்கள் பயன்படுத்துகிற வாகனங்கள் நீதியினால் உண்டானதா? சில நாட்களின் தொலைக்காட்சியிலே பார்க்கிறோம், இந்த வட்டி கொடுத்தவங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணவங்க, அவங்க எல்லாம் அடுத்த நாளே கொலை செய்யப்படுகிறார்கள். காலங்கள் மாறலாம், 20 ஆண்டுகளுக்கு பின்பும் அவர்கள் பழி தீர்க்கப்படுகிறார்கள். இந்த உலகமே பழி தீர்க்குமானால் தேவன் நிச்சயம் உங்களை நியாயம் தீர்ப்பார். அந்த வசனத்தை நான் படிக்கிறேன், நியாயத்தினாலும் நீதியினாலும் உங்கள் வாழ்க்கையை அவர் சந்திப்பார். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அன்பு தேவ பிள்ளைகளே, எப்படிலாம் வாழ்ந்திருப்பீங்க, எப்படிலாம் இருந்திருப்பீங்க. இனி வரும் காலங்கள் கொஞ்சம். வாழ்க்கை குறுகினது, நாளை என்பது நம்முடையது அல்ல. வாழப்போகிற இந்த கொஞ்ச காலத்திலே நீதியினாலும் நியாயத்தினாலும் நிறைந்திருங்கள். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மாபெரும் எதிர்பார்ப்பு. வேற ஒன்றும் எதிர்பார்க்கல. உங்க பணத்தை எதிர்பார்க்கல, உங்க எதையும் எதிர்பார்க்கல. ஆஸ்தியை கேட்கல, அந்தஸ்தை கேட்கல, உன் பணத்தை கேட்கல. உன் வாழ்க்கையில ஒரு நீதியும் நியாயத்தையும் அவர் எதிர்பார்க்கிறார். எனவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை, அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் காலங்கள் உறுதியாயிருக்கும். என்னுடைய செய்தியினுடைய அடுத்த குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய காலங்கள் ஒருவேளை அசையலாம். சில பேர் நீங்க சொல்லுகிற வார்த்தை, நீதியாய் வாழ்கிறேன், உண்மையா இருக்கிறேன், உத்தமமா இருக்கிறேன், மனசாட்சிக்கு பயந்து இருக்கிறேன். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. there are some people, எல்லா துறைகளிலேயுமே. அது காவல்துறையா இருக்கலாம், நீதித்துறையா இருக்கலாம், அதாவது அது வருமானத்துறையா இருக்கலாம், வணிகத்துறையா இருக்கலாம். there are some people, எனக்கு தெரிந்த பலரை பார்த்திருக்கிறேன், நீதியோடு நியாயத்தோடு வாழ்ந்தவர்கள். அவருடைய நிலை என்னவென்றால், அவருடைய சந்ததி இன்றைக்கு வாழ்ந்திருக்கிறது, சுகமாயிருக்கிறது. என்னுடைய மனைவியின் தாயார் மருத்துவத்துறையில ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையில அவர்கள் லே செக்ரட்டரி என்ற வார்த்தைக்கு அந்த ட்ரெஷரர், அந்த மருத்துவமனையினுடைய முழு பொருளாதாரத்தை அவர்கள் நிர்ணயிக்கிற ஒரு பொறுப்பு. டெண்டர் கொடுக்கிறது, வாங்குவது. ஒரு பெரிய ஒரு மருத்துவமனையில் என்னெல்லாம் தேவைகள், அந்த உடைகள், உணவுகள், இல்லாவிட்டால் மருந்து பொருட்கள் எல்லாவற்றையும், அதாவது அந்த பர்ச்சேஸ் பண்ணுகிற ஒரு வேலை. எனக்கு தெரிந்த அளவுக்கு வாழ்க்கையிலே நீதியும் நேர்மையாய் வாழ்ந்து மரிக்கும் போது ஒரு கூரை வீட்டிலே மரித்தார்கள். வாகனங்கள் இல்லை, வசதிகள் இல்லை, அவங்க வீட்டில் டிவி கூட இல்லை. அன்பானவர்களே, நல்லா சொல்ல நம்புகிறேன், அப்படிப்பட்ட ஒருவர்
தன் கணவரோடு சைக்கிள்ல தான் அவர் கணவர் கொண்டு போய் விடுவார். அவர் ஒரு போதகர். இன்றைக்கு அவருடைய குடும்பங்கள் தழைத்தோங்கி இருக்கிறது, அவருடைய சந்ததி தழைத்தோங்கி இருக்கிறது. நான் சொல்ல வந்த அந்த பொருள் என்னவென்றால், நீதியினாலும் நியாயத்தினால், நல்ல கவனிங்க, ஒரு லே செக்ரட்டரி கிரேட் 1 அரசு துறையில அவர்கள் தன் கணவனோடு சைக்கிள்ல போறது எப்படி இருக்கும்? அவள் மரித்து பரலோகம் போயிட்டாங்க. தன்னுடைய வருமானத்தை அதிகமாய் ஊழியர்களுக்குத்தான் தந்தார்கள். அவருடைய பென்ஷன் பணத்தை கூட ஊழியர்களுக்குத்தான், ஊழியர்களுக்குத்தான். தன் சொந்த பிள்ளைகளுக்கு கொடுத்ததாக எனக்கு நினைவில்லை. நான் சொல்ல வந்த அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை குறித்து அப்படி சொல்ல முடியுமா? உங்களை குறித்து உங்கள் பிள்ளைகள் சொல்ல முடியுமா? உங்களை குறித்து உங்கள் சந்ததி சொல்ல முடியுமா? என் தாய் இப்படி இருந்தாள், என் தகப்பன் அப்படி இருந்தான். திரும்ப சொல்லுகிறேன், நீதியினாலும் நியாயத்தினாலும் இன்றைக்கு சிறப்பா இருக்கிறார்கள். அந்த சிறப்பு எப்படி வந்தது? நீதியாய் வந்ததா? நியாயமாய் வந்ததா? நீங்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளும் சொல்லணும், இது நீதியான பொருள், இது நியாயத்தால் உண்டான பொருள். திரும்ப சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது, வஞ்சனையினால் வந்த போஜனம் இன்பமாயிருக்கும், பின்பு அவன் வாய் பருக்களால் நிறைக்கப்படும். எனவே தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தை என்னவென்றால், அன்பானவர்களே, இந்த 2 கூட்டத்தார், ஒன்று எகிப்தை தேடி ஓடுகிறவர்கள், இன்னொன்று தேவனை தேடி ஓடுகிறவர்கள். நீங்கள் யாரை தேடி ஓடுகிறீர்கள்? தேவன் சொல்லுகிறார், அவரை தேடி ஓடும் போது வார்த்தை சொல்லுகிறது, உன் காலங்கள் உறுதியாயிருக்கும். இதை நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆரம்பத்தில் சொன்னேனே, வாழ்க்கை குறுகினது. யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1 வசனம், அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, சிறிடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவன். எவ்வளவு பெரிய ஆளா இருங்க, வாழ்க்கையின் உயர்ந்த நிலையில் இருங்க, வாழ்நாள், லைஃப் இஸ் ஷார்ட் பட் இட்டர்னிட்டி இஸ் லாங். இந்த வாழ்க்கை குறுகினது, வாழப்போகிற வாழ்க்கை நீளமானது. வாழ்க்கை குறுகினதும் சஞ்சலம் நிறைந்தவனமா இருக்கிறான். நினைக்கலாம் உயர்ந்த நிலை, நீங்க யூஎன்ல கூட பண்ணலாம், அரசாங்கத்தினுடைய எந்த துறையிலும் பணியாற்றலாம், ஆனால் சஞ்சலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த அரசத்தில் இருக்கிற அதிகாரி தெரியும், என்றைக்கு அவள் பந்தாடப்படுவார்கள் தெரியாது. ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், அவர் என்றைக்கு எந்த இடத்துக்கு மாற்றப்படுவார் என்று அவருக்கே தெரியாது. சில இடங்களிலே அன்பானவர்களே, ஒரு பொருத்தமில்லாத ஒரு பதவி, அது எந்த விதமான பயனற்ற ஒரு பதவி, அது எல்லாருக்கும் வருகிறது. ஒரு நல்ல நிலையிலிருந்து ஒரு கலெக்டரா இருந்து இன்னொரு துறைக்கு அதிகாரியா இருப்பது எவ்வளவு கஷ்டம். நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நீதியாயிருங்கள், நியாயத்தோடு இருங்கள். காலங்கள் உங்களை உறுதிப்படுத்தும், கர்த்தர் உங்களை உறுதிப்படுத்துவார். நீங்க எந்த மதத்தை சார்ந்தவராய் இருங்கள், எந்த கொள்கை உடையவராய் இருங்கள், ஆனால் உங்கள் நீதி, உங்கள் நியாயம் உங்களை உறுதிப்படுத்தும். அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுகிறேன், ஏசாயா 33:6, உன் காலங்கள் உறுதியாயிருக்கும். அந்த காலங்கள் என்ன செய்யும் தெரியுமா? அந்த காலங்கள் பூரண ரட்சிப்பை தரும், விடுதலை தரும், வாழ்வை தரும், மேன்மையை தரும், அந்தஸ்தை தரும், வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலேயும் உங்களை உயர்த்தும். அதுதான் பூரண ரட்சிப்பு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனா இன்னும் விடுதலை இல்லை. பாவத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, அந்தகாரத்திலிருந்து, பொய்யிலிருந்து, புரட்டிலிருந்து, அடுத்தவர்களை ஏமாற்றுகிற ஏமாற்றும் தன்மை இருந்து விடுதலை இல்லையே. திருச்சபைக்கு போகிறார், அவங்களும் வேதம் படிக்கிறாங்க. துக்கமான விஷயம், துக்கமான விஷயம். லஞ்சம் வாங்கி அந்த லஞ்ச பணத்துல வேதம் வாங்கி தருகிறார். அது எவ்வளவு வேதனை. அவர் வேதம் வாங்கி தருகிறார், அநேகரும் வேதம் வாங்கி தரார், ஆனா துணிகரமா லஞ்சம் வாங்குறார். அவருடைய துறையை கேட்கும் போதே சொல்றாங்க, அவரா? யோசித்து பாருங்கள். சாட்சி சொல்லுவது அல்ல முக்கியம், சாட்சியாய் வாழ்வது முக்கியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அவர் உயர்ந்தவர். அது மட்டுமல்ல, அவர் நீதியினாலும் நியாயத்தினாலும் அவர் இருக்கிறவர். திரும்ப சொல்லுகிறேன், அந்த நீதி நியாயம் கொஞ்சமா இருக்கணும். குடும்ப உறவுகள்ல நீங்கள் மாமியாரா இருக்கலாம், மருமகனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம். நீதி இருக்கிறதா? உங்கள் பேச்சிலே நீதி இருக்கிறதா? நீங்க யார் காசு தராங்களோ அவங்க பக்கம்தான் அவர் போறார். இன்னைக்கு நீதிக்கும் நியாயத்திற்கும் மதிப்பே இல்லை. என்னை கேட்டுக்கொண்டு அன்பது பிள்ளையே, நீதியும் நியாயமும், அந்த வசனத்தை சொல்லுகிறேன், அது உறுதியாயிருக்கும். சோர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். பதில் இல்லையே, உண்மை இல்லையே, உண்மைதான், உண்மைதான்.
நீங்கள் என்னை விட வயதிலே மூத்தவர்களா இருக்கலாம், அனுபவம் நிறைந்த ஒருவராக இருக்கலாம். ஆனாலும் நீதியும் நியாயமும் இதுவரை ஏறக்குறைய ஒரு 70க்கும் மேற்பட்ட சபைகளை ஸ்தாபித்திருக்கிறேன். கட்டிடம் இடம் வாங்கி நிலம் வாங்கி அதை கட்டிடம் கட்டியிருக்கிறேன். வீட்டையும் கட்டி கொடுத்திருக்கிறோம். இடம் வாங்கி தந்திருக்கிறோம். 70 பேருக்கு இடம் வாங்கி கொடுத்திருக்கிறேன். அதை பெயர் மாற்றின மக்கள் ஏராளம், பத்திரம் மாற்றின மக்கள் ஏராளம், இதை எதிர்த்து பேசுகிறவர்கள் ஏராளம், மதிக்காதவர்கள் ஏராளம். ஆனா ஒண்ணு தெரியும், நீதியும் நியாயமும். அவங்க சொல்லுவாங்க, இடம் தானே வாங்கி தந்த, பில்டிங் நான் தானே கட்டினேன். யோசிப்பார்கள், அந்த நாட்களிலே இடம் வாங்குவது என்பது, இந்த நாட்டில் இடம் வாங்குவது என்பது ரொம்ப கடினம். அது பட்டணங்களிலே, சென்னை பட்டணத்துல நான் சொல்ல வந்த வார்த்தை, அப்ப யோசிப்பேன், நீதிக்கும் நியாயத்திற்கும் மதிப்பில்லையே. நீதி, நான் ஒரு உண்மை சொல்லுகிறேன், இதுவரையும் நான் சந்திக்காத அந்த இடங்களை போய் பார்த்த கூட இல்லை. அன்னைக்கு அது பத்திரப்பதிவுல கையெழுத்து இடம் வாங்கி பணம் கொடுத்து பத்திரப்பதிவு பண்ணிட்டு வந்தேன். ஐ நெவர் சீன் தட் பிளேஸ். ஒரு நம்பிக்கை, தேவன், தேவ ஆலயம், தேவ ஊழியம், சபை. ஆனால் அதை சற்று கூட அவர்கள் அதை நினைத்து பார்ப்பதில்லை. எதிர்மறையாளோடு, அடுத்த நபர்களோடு, ஆட்சியாளரோடு, துன்மார்க்கரோடு. நான் சொல்ல வந்த கருத்தை நல்ல கவனிங்கள். நீதியினாலும் நியாயத்தினாலும் உங்களை ஸ்திரப்படுத்துவார். சோர்ந்து போக வேண்டாம். நீ என்ன பண்றீங்களோ அதை உறுதியாய் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, அந்த நீதியும் நியாயம் உங்களுக்கு என்னத்தை தரும்? அது சொல்லப்பட்டிருக்கிறது 33:6. பூரண ரட்சிப்பை தரும், ஞானத்தை தரும், அறிவை தரும். இதெல்லாம் அந்த 5ஆம் வசனத்தினுடைய விளைவு. 33 5ஆம் வசனத்தினுடைய விளைவுதான் பூரண ரட்சிப்பு, ஞானம், அறிவு. அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 2:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நீதியும் நியாயமும். நீதிமொழிகள் 2:6 ஞானம் தரும், புத்தி தரும், அறிவு தரும், பூரண ரட்சிப்பை தரும். எது தெரியுமா? என் மகனே, பாருங்க எவ்வளவு அன்போடு அழைக்கிறார், என் மகனே, உரிமையோடு. அப்படியானால் அவருக்கு நான் மகனா இருக்க வேண்டுமானால் நீதி வேண்டாமா? நியாயம் வேண்டாமா? பாருங்கள், என் தகப்பன் என்னை மகன் என்று அழைக்க வேண்டுமானால் அவருக்கு பிரியமாய், ஏற்புடையவராய், அவர் சித்தம் செய்கிறவராய், அவர் நோக்கத்தை நிறைவேற்றுகிறவராய், அவருக்கு பிரியமாய். அவர் சொல்லுகிற வார்த்தை, என் மகனே. அடுத்த வார்த்தை, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவர் சொல்லுகிற வார்த்தை, அந்த தேவனுக்கு அந்த நீதியும் நியாயமும் என்னத்தை தரும் என்றால், நீதிமொழிகள் 3:21 மெய்ஞானத்தையும் நல் ஆலோசனையை தரும். தொடர்ந்து படிக்கலாம். 3ஆம் அதிகாரத்தை. இட் கிவ்ஸ் ப்ராஸ்பரிட்டி, செழிப்பை தரும், புரிந்து கொள்ளுதலை தரும், உன் பாதைகளை செம்மைப்படுத்தும். தமிழ்ல செம்மைப்படுத்தும், ஆங்கிலத்துல you will travel with you. நீங்கள் நீதியாயும் நியாயமாயும் வாழ்வீரானால் God will travel with you all your life. உன் நடையெல்லாம் காத்துக்கொள். ஆங்கிலத்துல he travel with you. உன்னோடு கூட அவர் பிரயாணம் பண்ணுவார், wherever you go. திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை நீதியினாலும் நியாயத்தினாலும். அந்த ஏசாயா 33:5 சீயோனை நீதியினாலும் நியாயத்தினாலும் நிரப்புகிறார். அந்த சீயோன் என்பது நீங்க தான். அந்த காலத்துல இருந்தும் இன்றைக்கு கர்த்தர் நம்ம சீயோன் ஆக்கியிருக்கிறார். அந்த சீயோனுடைய முதல் தகுதி என்ன? நீதி, நியாயம். என் அன்பு ஊழியர்களே, திருச்சபைக்கு போகிற என் அன்பு விசுவாசியே, உன்னிடத்துல நீதி இருக்கிறதா? நியாயம் இருக்கிறதா? உன்னுடைய நேரங்களில் நீதி இருக்கிறதா? திருச்சபைக்கு போகிறாயே, தேவனுக்கு நீதியா வாழறியா? உன் அந்தரங்க வாழ்க்கை நீதியா இருக்கிறதா? நரங்க வாழ்க்கை நீதியா இருக்கிறதா? உன் பொருளாதாரம், உன் தசமபாகம், காணிக்கையில நீ நியாயமா இருக்கிறியா? நீ வாங்குற சம்பளத்திற்கு நீ கொடுக்கிற காணிக்கைக்கும் சம்பந்தமே இல்லை. கேட்டா அவருக்கு என்ன குறை? பவுல் சொல்லுகிறான், என் குறைச்சலிலும் நான் உபகாரத்தை நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருக வேண்டும் என்று நாடுகிறேன். அதாவது பவுலுக்கே குறைச்சல் இருந்துதான். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். என் குறைச்சலிலே 2 தரம் நீங்கள் எனக்கு உதவி செய்தீர்கள். யோசித்து பாருங்கள், ஒரு பவுல் செல்வ சீமான், ஆனால் அவர் சொல்லுகிறார், அவர் நான் உபகாரத்தை நாடவில்லை. நினைக்கிறீங்க
காணிக்க தருவது ஊழியக்காரனுக்கு நீங்கள் பண்ணுகிற உபகாரம். நெவர். அது உபகாரம் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையிலே அன்பானவர்களே, உங்கள் காலங்களை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை நான் 100 முறை சொன்னாலும் எனக்கு அதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. உன் காலங்கள் உறுதிப்படுத்துவார். தொடர்ந்து பிரயாணம் செய்யுங்கள், உண்மையா இருங்கள், உத்தமமா இருங்கள். அதுல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை 3:21, அது உன்னை விட்டு பிரியாது இருக்கட்டும். கொஞ்ச நாள் நீதியா இருந்தோம், கொஞ்ச நாள் நியாயமா இருந்தோம், அடுத்து அதுக்கு பலன் கிடைக்கல, அதற்கு பரிகாரம் கிடைக்கல, அதற்கு வரவேற்பு கிடைக்கல, அதற்கு புகழ் கிடைக்கல, அதுல பாராட்டு கிடைக்கல, டசன்ட் மேட்டர், பிரியாது இருக்கட்டும், அவர் பார்க்கிறார். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நீதியும் நியாயத்தையும் காத்துக்கொள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதை செய்யும் போது God will protect you. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். நான் தொடர்ந்து ஒவ்வொரு வேத பாடத்திலேயும் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். 1, 2, 3 என்னுடைய அந்த செய்தியை கூட பாருங்க. வேத பாடத்துல நீதிமொழி புஸ்தகத்துல தொடர்ந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதையும் ஊடகத்துல பார்க்க அன்பாக கேட்கிறேன். எனவேதான் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, உன் காலங்கள் உறுதியா இருக்கும். ஒன்று தெரியுமா, இந்த பூமியிலே எதுவுமே உறுதியானதல்ல. நினைக்கிறீங்களா, வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை, இந்த ஐடி எல்லாமே உன்னை விட்டு விலகினாலும் தேவனுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது. எனவேதான் அந்த வார்த்தை சொல்கிறது, உன் காலங்கள், உன் வாழ்க்கை, உன் அர்ப்பணம், உன் தியாகம், உன் நீதி, உன் நியாயம் அதை உறுதியா இருக்கும் என்று சொல்லும் போது அவர்தான் அதை உறுதிப்படுத்துகிறார். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை ஸ்டேபிள். இன்னைக்கு எதுவுமே ஸ்டேபிள் இல்லையே. பாருங்களேன், இந்த கரன்சி, நம்முடைய நாணயங்கள், ஒரு தங்கம் விலைவாசி எதுவுமே ஸ்டேபிள் இல்லை. பெட்ரோல் ஸ்டேபிளே கிடையாது. அவங்க சொல்றாங்க அன்றைய விலை நிர்ணயம், தங்கத்தின் அன்றைய நிலை எதுவுமே ஸ்டேபிள் கிடையாது. அரசாங்கமே ஸ்டேபிள் இல்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், காட் இஸ் ஸ்டேபிள். உறுதியானவர், ஸ்திரமானவர், உறுதிப்படுத்துகிறவர். அவர் சொல்லுகிறார், அன்பானவர்களே, வாழ்க்கையிலே போராட்டத்தின் நாட்கள், கண்ணீரின் நாட்கள், இன்றைய காலகட்டமே ஒரு ஸ்திரமற்ற ஒரு வாழ்க்கை. அரசியல் ஸ்திரம் இல்லை, ஆட்சியாளர்கள் ஸ்திரம் இல்லை, மக்கள் ஸ்திரம் இல்லை. யோசித்து பாருங்கள், ஒரு காலத்தில் உங்களுக்காக பேசினார்கள், உங்களுக்காக வாழ்ந்தார்கள். ஒரு ஊழியர் எழுதியிருக்கிறார் என கடிதத்துல, காலம் முழுவதும் உங்கள் காலடியில் இருந்து ஊழியம் செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு அவர்தான் தினந்தோறும் என் உயிர் எடுக்கிறார். காலம் முழுவதும் உன் காலடியிலே அவர்தான் இன்றைக்கு என் உயிரை டெய்லி எடுத்துக்கொண்டே இருக்கிறார். நான் சொல்ல வந்த கருத்து இதுதான். ஸ்திரமற்ற மனிதர்கள், ஸ்திரமில்லாத வாழ்க்கை, ஸ்திரமில்லாத சூழ்நிலைகள், ஸ்திரமில்லாத தொழில், எதுவுமே ஸ்திரம் அல்ல. அவர் மட்டும்தான். என்னுடைய செய்தி என்னவென்றால், the stability of God, உன்னை ஸ்திரப்படுத்துகிறவர். உன் காலங்களை, திரும்ப சொல்லுகிறேன், உன் காலங்கள் உறுதியா இருக்கும். எப்ப தெரியுமா? Trust the Lord, obey the Lord, worship the Lord. ஒன்றுதான் சொல்கிறேன், trust the Lord. அவரையே நம்புங்க எந்த சூழ்நிலையிலும். யோபு சொன்னானே, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் உறுதியா இருப்பேன். அது எப்படிங்க? கொன்று வாழ்க்கை முடிஞ்சிட்ட பிறகு எப்படி உறுதியா இருந்தா என்ன, உறுதியா இல்லாவிட்டா என்ன? அவர் என்னை கொன்று போட்டாலும் உறுதியா இருப்பேன். ஸ்டேபிள். worship the Lord. எல்லாம் போச்சு, எல்லாம் பிள்ளைகள், சொத்து, சுகம், ஆஸ்தி, ஆரோக்கியம் எல்லாம் போயிடுச்சு. ஆனால் யோபின் புஸ்தகம் சொல்லுகிறது, 2ஆம் அதிகாரத்தை, அவன் எழுந்தான், அவன் ஷேவ் பண்ணார், உடை அணிந்தார், பணிந்து குனிந்து. 3 வார்த்தை வருது, கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3 முறை கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். முடியும் போது பிரைஸ் தி லார்ட். அது எப்படி வரும்? ஒரு பிரைஸ் தி லார்ட் எப்படி வரும்? ஆத்திரம் தான் வரும், ஸ்தோத்திரம் வராது. ஆனால் அவர் சொல்லுகிறார் ஸ்தோத்திரம். இன்னைக்கு வாழ்க்கையில பாருங்க, திருச்சபையில ஆராதனையில் கூட ஸ்தோத்திரம் வர்றதில்லை. அப்படியே தலை குனிந்து அப்படியே சில மாறி போறது. ஒரு கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். இன்றைக்கு அன்பாவுடைய மாற்று சபையினர்கள் நல்லா ஆராதிக்கிறாங்க. ஆவிக்குரிய சபை மயான அமைதி. அது என்னவோ தெரியல. அதற்கு காரணம் என்னவென்றால், எங்கே நீதி நியாயம் இல்லையோ அங்கே துதி வராது. யோபின் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போனது, ஆனால் துதி இருந்தது. காரணம் என்னவென்றால், நீதி நியாயம். என்னுடைய முதல் குறிப்பு கவனிங்க,
அன்ஸ்டேபிள் கண்டிஷன், இன்றைக்கு இருக்கிற ஸ்திரமற்ற வாழ்க்கை. இந்த ஸ்திரமற்ற வாழ்க்கைக்கு ஒன்னே ஒண்ணு ஸ்திரமானது, கர்த்தர் மட்டும்தான். எனவேதான் திருமறை சொல்லுகிறது, யோபின் புஸ்தகம் 14:1 சொன்னேன், சஞ்சலம் நிறைந்தவன், வாழ்க்கை குறுகினது, இந்த குறுகிய வாழ்க்கையில உறுதியான கர்த்தர். எனவேதான் அன்பானவர்களே, இந்த பூமியிலே எதுவுமே ஸ்திரம் இல்லாதது. ஆரோக்கியம் ஸ்திரம் கிடையாது, நம்முடைய இயற்கை சூழ்நிலை ஸ்திரம் இல்லாதது, நம்முடைய வாழ்க்கையே ஸ்திரம் இல்லாது. We don't know when the death will come. மரணம் என்னைக்கு வரும், எப்படி வரும், அந்த டிசாஸ்டர், அழிவுகள் இன்னைக்கு தினந்தோறும் நீங்கள் ஊடகத்தில் பார்க்கலாம். பேரழிவு, கடந்த நாட்களுக்குள்ள எத்தியோப்பியா நிலச்சரிவு, நம்முடைய தமிழகத்திலே ஊட்டியிலே நிலச்சரிவு, கடந்த நாட்டிலே கர்நாடகாவிலே நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு வாகன ஓட்டியே அப்படியே அது அடித்து கொண்டு போனது. நீங்கள் ஊடகத்தில் பார்த்திருக்கலாம். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, உங்களுடைய அதாவது எல்லாமே அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லை, இன்னைக்கு பொருளாதார சீரழிவு, எவ்வளோ பெரிய நாடுகள்லாம் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு பாருங்க. இதுவரை இல்லாத கொடுமையான புற்றுநோய். நீங்கள் எந்த மருத்துவமனைக்கும் போங்களேன், ஜனங்கள் அலையலையாய். நான் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருக்கிறேன். என்னுடைய வீட்டுக்கு அடுத்த சுவர் ஸ்டான்லி மருத்துவமனை. அந்த ஸ்டான்லி மருத்துவமனையின் சுவரும் என்னுடைய சபையும் ஏறக்குறைய ஒரு 2 நிமிடங்கள் இடைவெளிதான், ஒரு சுவர் தான். அலையலையாய் ஜனங்கள் போகிறதை பார்க்கிறோம். அந்த இடமே காலை முதல் அந்த 12-1 மணி வரைக்கும் பயங்கர நெரிசல், போக்குவரத்து, அலையலையாய். எங்க இருக்கிற தமிழகத்தின் பல இடங்கள், அது எல்லா மருத்துவமனையிலும் உண்டு. ஸ்திரம் இல்லாத ஒரு ஆரோக்கியம், உறுதியில்லாத வாழ்க்கை, எங்கு பார்த்தாலும் அன்பானவர்களே கலகம், குழப்பம், திருச்சபைக்குள்ளே அடிதடி சண்டை. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், ஸ்திரமற்ற வாழ்க்கை. எங்க பார்த்தாலும் துப்பாக்கி சூடு, துப்பாக்கி கலாச்சாரம் டெய்லி பார்க்கிறோமே. தினந்தோறும் சென்னை பட்டணத்துல தமிழகம் முழுவதும் கொலைகள் தான், ஒண்ணுமே இல்லை, கொஞ்சம் காசு தான். இன்று கூட ஒரு மூதாட்டி வெட்டி துண்டு துண்டாக போடப்பட்டு சைதாப்பேட்டை ஆற்றில வீசப்பட்டார். 78 வயது மூதாட்டி. நீதி இல்லை, நியாயம் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, தேவன் சொல்லுகிறார், தேவனை மட்டுமே நம்புங்கள். தேவன் மட்டுமே உடைய வாழ்க்கையின் நம்பிக்கை. அவர்தான் உடைய வாழ்க்கையின் திறவுகோல். நான் சொல்லுகிறேன், அந்த நீதி நியாயத்தோடு வாழும்போது எல்லாமே தோல்வியா இருக்கலாம், ஆனால் தேவன் தேவையானதை தந்து உறுதிப்படுத்தும். எல்லாமே தோல்வியா தெரியலாம், நீதி, நியாயம், பக்தி, பரிசுத்தம், உத்தமம், நேர்மை எல்லாம் தோல்வியாய் தெரியலாம், ஆனால் தோல்வி அல்ல. நிச்சயமாகவே நம்மளுடைய தோல்வி போல காணப்பட்டாலும் தேவன் உன் தேவையை தந்து உன்னை உறுதிப்படுத்துவார்.
விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephen.opendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.